ஜேடி சாக்ரட்டிஸ் சமூக விழிப்புணர்வு இயக்கத்தோட தலைவராக இருக்கிறோம். முதலிலே எங்களுடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு எங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு முன்பாகவே எங்களுடைய இயக்கத்தின் நிர்வாகிகளும் தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான சமூக ஊடகங்கள் வழியாகவும் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை கோவைக்கு பொறுப்பாளராக மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை நியமித்திருக்கிறார்கள். இது கோவைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். அவர் சிறந்த செயல் வீரர், நல்ல திட்டங்களை கோவைக்கு கொண்டு வருவார். கோவையிலே ஒரு பெரிய வெற்றிடம், அரசியலில் ஒரு ஆளுமை திறன்மிக்க ஒரு தலைவர் இல்லாதது ஒரு பெரிய வெற்றிடமாக இருந்தது. அந்த இடத்தை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நிரப்பி வருகிறார். அவருடைய செயல்பாடுகளால் கோவை செழிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொழில் வளர்ச்சியிலே முன்பையை விட பல மடங்குகள் தொழில் வளர்ச்சியிலே முன்னேற்றம் அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காரணங்களால் தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசானது கடந்த 5 ஆண்டுகளில் செய்து முடித்த திட்டங்கள் எண்ணற்றவையாகும். அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் பல நூறு குக்கிராம மாணவிகளை அயல்நாடுகளில் அனுப்பி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பெருமளவு நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல நான் முதல்வன் திட்டம், இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சமுதாயத்தின் அடித்தட்டில் பீடி சுத்துற தொழிலாளியுடைய மகள் கூட அந்த திட்டத்தினால பயனடைஞ்சு இன்னைக்கு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கட்டிட வேலை செய்யற செங்கல் சூளையில வேலை பார்க்கிற ஒரு தொழிலாளியுடைய மகன் ஐஏஎஸ் ஆகியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு கனவா இருந்ததெல்லாம் இங்கே நனவாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இது மாதிரி மாணவர்களுக்கு செய்திருக்காங்க. மகளிருக்கு அவங்களுடைய உரிமை தொகை என்று அவர்களுக்கு கொடுத்ததுனால அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்குது. அதை சிறு சேமிப்பாக சேமித்து பல்வேறு விதங்களில் அவங்கள சின்ன